Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. கோவை சமையல். இப்போ நம்ம செய்ய போகிறது கார வடை. அதாவது என்னன்னா புரோட்டீன் வடைன்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன தால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதிகமாக. இதுக்கு வந்து என்ன பச்சரிசி மாவு நம்ம எடுத்துக்கணும். அதாவது பச்சரிசி எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த வடையினோட தன்மை ரொம்ப கெட்டியாயிருங்கிறதுனால நம்ம பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா உருட்டுளுந்து இல்லைன்னா நம்ம தோல் இருக்கிற கருப்புளுந்து எடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அது இல்லாமல் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இந்த வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு நம்ம எடுத்துருக்குறோம். இன்னொன்று என்னென்னா பட்டாணி பருப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது கடலைப்பருப்பு. இது கூட நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்குறோம். முழு உளுந்து தான் எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா அதாவது இந்த அளவுக்கு எடுத்தோன்னா நம்ம ஒரு கைப்பிடி. இது வந்து என்னென்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதில் பாசிப்பருப்பு 1/4 கப் அதே அளவு. அதாவது உளுத்தம் பருப்பும் பாசிப்பருப்பு ஒரே அளவு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 3/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா பச்சரிசி மாவு வந்துன்னா 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த அளவு அதாவது தேவைங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் 2 நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 3ஐயும் நான் வந்து ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லைனா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம மிக்சியில் வந்து பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து என்னென்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா தண்ணி வடியணும். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சோன்னா மாவு வந்து நல்லா பொதன்னு வரும். நம்ம இன்றைக்கி மிக்சியில் வந்து என்னென்னா சின்ன ஜாரில் அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா அப்படியே வந்து இறுகிடும். பெரிய ஜாரில் அதாவது மோர் அடிக்கிற ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வடிட்டோம். இப்போ நம்ம இந்த மோர் அடிக்கிற ஜார் எடுத்துக்கலாம். பெரிய ஜார் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஜார் இல்லைன்னா நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பொதன்னு வரும். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவு, 1/4 டம்ளர் கூட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதே தண்ணியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் என்னென்னா முழு உளுந்து இது வந்து 1-2 இருந்தாலே ஓகே, முழுசு இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஜாஸ்தி போயிடுச்சுன்னா இந்த வடை வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் அளவாக போட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்குறோம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டோம். அதாவது 1/2 கப்புக்கு நம்ம இவ்வளோ வந்து மீதி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து என்ன ஷேப் அப்படின்லாம் இல்லை, எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆயிலில் போகிறப்ப என்னென்னா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே வேகாது. அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் லைட்டாக அப்படியே தள்ளி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து என்ன ஒரு 2 அல்லது 3 மட்டும் நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து இது சாப்பிட்லாம். சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி இருந்தாலும் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான காரவடை ரெடி. காரவடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.